வணக்கம். தமிழக பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா, பாஜக கட்சியோட 5 கட்சிகள் வந்து கூட்டணி வச்சுருக்காங்க. நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் தலைமையில். 2வது புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் அவர்கள். 3வது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் அண்டு ஓபிஎஸ் அவங்க கூட்டணியில் பாஜகவோட வந்து சேர்ந்துருக்காங்க. 4வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஜேகே எஸ்ஆர்எம் பாரிவேந்தர் அவர்கள். 5வது வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் யாருன்னா ஜான் பாண்டியன் அவர்களும் பாஜக கூட்டணியில் வந்து சேர்ந்திருக்காப்புல. இது உறுதி செய்யப்பட்ட தகவல். உங்களுக்கு இது ஷாக்கிங்கான ஒன்று என்னவாக இருக்குன்னா, அமமுக தான் இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறுதி செய்யப்பட்ட தகவல் தான். உங்களுக்கு கூடிய விரைவிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வர மாதிரி வரும். மேபி நாளைக்கு வந்து வரும். ஸோ எப்பையும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரை 2 திராவிட கட்சிகள் தான் வந்து தலைமை ஏற்று அதோட கூட்டணி சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலையும் போட்டியிடுவாங்க. அதுதான் வந்து வரலாறு. அந்த வரலாறை உடைச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி சேர்ந்த தேர்தலுக்கு அந்த கூட்டணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாராளுமன்றத்தில் 2 திராவிட கட்சிகளையும் எதிர்த்து வந்து நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் பார்க்கப்படுகிறது. அதனால் இந்த ஒரு வெற்றி, இந்த ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது பாஜக எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மண் என் மக்கள் பாத யாத்திரையினால தான் இது சாத்தியமாச்சு. ஆக்சுவலாக பாஜகவை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, பாஜகவோட வளர்ச்சி எதுலேருந்து ஆரம்பமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இந்திய லெவலில் வந்து எப்படி அத்வானியுடைய ரத யாத்திரையோ, அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா எல் முருகனுடைய வேல் யாத்திரையும் ஒரு நல்ல ஒரு வெற்றி அடைஞ்சது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் மண் என் மக்கள் பாத யாத்திரை திரு அண்ணாமலை அவர்களுடைய பாத யாத்திரை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாத்தையும் விடையும் அண்ணாமலையுடைய உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா பாஜக கட்சியை வந்து கடைக்கோடி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 100 நாளுக்கு மேலே 234 தொகுதியும் பார்த்தீங்க அப்படின்னா பாத யாத்திரையாக போய் எல்லாத்தையும் கவர் பண்ணி எல்லா மக்களோடையும் சகஜமாக பேசி பழகி எல்லா பாஜகவும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இருந்து வேலை செய்ய முடியும், உங்களுக்கு நல்லாட்சி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத உணர்த்தினது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாத யாத்திரைனால தான். ஸோ இந்த பாத யாத்திரை என் மண் என் மக்களுடைய பாத யாத்திரையோட நிறைவு விழா வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடக்குது. அந்த அங்கே நடக்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்கிறாரு. ஸோ அங்கே கலந்து கொண்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பல கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா பாஜக கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பல திராவிட கட்சிகளோட தலைவர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாஜகவில் சேர்றதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் நிறையா அங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதில் வந்து முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை அவர்களுடைய என் மண் என் மக்கள் பாத யாத்திரையோடைய மிகப்பெரிய வெற்றியாக தான் முடியுது. இது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அமமுக கட்சி தலைவர் திரு டிடிவி தினகரனும் திரு ஓபிஎஸ் அவர்களும் பார்த்திங்க அப்படின்னா பாரத பிரதமர் சந்திக்க ஒரு நேரம் கேட்டிருக்காங்க. பாரத பிரதமரும் நேரம் ஒதுக்கியிருக்காங்க. அப்படி ஒதுக்கி அதுவும் பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படின்னா நாளைக்கே இந்த கூட்டணியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக்காக அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்படும். ஸோ இந்த எல்லா பாஜகவுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா அசுரத்தனமாகவும் இருக்குது. ஒரு இந்த தேர்தலை ஒட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஜகவுடைய சக்தி வந்து ஒரு விஸ்வரூப சக்தியாக இருக்கும். ஸோ மக்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றி ஓட்டு போட்டு ரொம்ப நொந்து போய் தான் இருக்காங்க. ஒரு மாற்று கட்சியை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மகத்தான சக்தியாக வந்து பாஜக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் இதோடைய என் மண் என் மக்கள் பாத யாத்திரையுடைய வெற்றியின் விளைவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட சேனல்கள், பலதரப்பட்ட நிறுவனங்கள் வந்து தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அந்த கருத்து கணிப்பில் வந்து சாணக்கியா, அப்புறம் வந்து டைம்ஸ் நவ், அப்புறம் வந்து
இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை எல்லாமே வந்து 18 இன்றைக்கி புதிய தலைமுறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 18% வாக்கு பெற்று, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த வாக்காளர்கள் 18% வாக்கு பெற்று பாஜக கூட்டணி வந்து 2வது இடம் பிடிக்கும். முதல் இடம் திமுக, 2வது இடம் பாஜக, 3வது இடம் அதிமுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சாணக்கியா வந்து 22%, டைம்ஸ் நோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18.5 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக நம்மளும் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் சொல்லியிருக்கோம். 18 to 22% வர வாய்ப்புகள் இருக்குது, அதோடைய சாத்தியக்கூறுலாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ பாஜக வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்லமெண்ட் எலெக்ஷனில் 18% வாங்கி ரெண்டாவது பெரிய கட்சியாக வந்து தமிழ்நாட்டில் வந்துச்சு அப்படின்னா அது முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றியாக தான் இருக்கும். எண் மக்கள் பாத யாத்திரையுடைய மிகப்பெரிய வெற்றியாக தான் இருக்கும். அதே போல் தமிழ்நாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாற்று கட்சியாக பாஜகவுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஸ்வரூப வளர்ச்சியாக தான் இருக்கும். வணக்கம்.